ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜிவி பிரகாஷும் அண்ட் சைந்தவி அவர்களும் மீண்டும் இணைய போகிறாங்க. அண்ட் அதுவும் அவங்களோட மகளுக்காக மட்டும்தான் இந்த ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம கலக்கிட்டு வருது. கோலிவுட்லேயே இது ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு செம்மையாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் இவரோட ஆரம்பகட்ட காலத்திலேருந்து இவரோட படங்கள் எல்லாமே எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அவரோட குரலாக இருக்கட்டும் அண்ட் அவர் மியூசிக்காக இருக்கட்டும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இனிமையான இசையாக மாறி இருக்கு. அதனால் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அவரோட படத்துல பாடகியா வந்தவங்க தான் சைந்தவி. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் ஆகி அண்ட் அது ஒரு நல்ல லவ் மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த இந்த நிலையில ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு அதிகமா வந்ததுனால சைந்தவி அவர்கள் இனிமே நாங்க சேர்ந்து வாழ மாட்டோம், தனித்தனியா தான் வாழ போறோம், எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க, நாங்க ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம், ரெண்டு பேரும் பேசி தான் முடிவு எடுத்தோம், அதுக்காக நாங்க அபிஷியலா டிவோர்ஸ் பண்ணல, பட் நாங்க கொஞ்ச காலம் நாங்க தனித்தனியா இருக்க விரும்புறோம், எங்களுக்குன்னு தனியா பிரைவேசி தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. இது என்னடா இது நியாயம், நீங்க டிவோர்ஸும் பண்ணல அண்ட் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையும் சொல்ல மாட்டீங்க, ஆனா தனித்தனியா வாழ போறேன்னு சொல்றீங்களே, அப்போ உங்களுக்கு இருக்க அந்த மகளை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா, அவங்களோட ஃபியூச்சரை பத்தி நீங்க யோசிக்கலையா, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க என் மகளுக்காக தான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கல, என் மகளை நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துப்போம், அதனால அந்த என் மகள் விஷயத்துல நாங்க அப்படி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அதோட மூடினது. அண்ட் இப்போ ரீசெண்டா லாஸ்ட் வீக்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கன்சர்ட் போகும்போது அண்ட் இவங்க ரெண்டு பேரும் மன திறந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அண்ட் அவங்களோட மகளோட வாழ்க்கையை நினைவுல வச்சு ரெண்டு பேரும் இணைய போறதா முடிவு எடுத்துட்டாங்களா. ஸோ சீக்கிரமே சேர்ந்து வாழ போறாங்க அவங்களோட மகளுக்காக. இதே போல விவாகரத்தான எல்லா கப்புள்ஸும் சேர்ந்து வாழ்ந்தா இந்த சமூகத்துல எல்லாருமே ஒரு நல்ல விதமா பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்காங்க மக்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிவி பிரகாஷும் சைந்தவி சேர்ந்து வாழ போறாங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.